நேயர்களுக்கு வணக்கம். மே மாதத்திற்கான யூனிவர்ஸ் தரும் செய்தி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது அட்சய திருதியை வரக்கூடிய சிறப்பான மாதம். அதனால உங்களுக்கு எல்லாருக்குமே பண வளமை அதிகமாக கிடைப்பதற்கு ஒரு சில டிப்ஸ் நான் தரேன். அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. நம்பிக்கையோட சிறப்பாக ஃபாலோ பண்ணுங்க. உங்களால் வாழ்க்கையில் நல்லா ஜெயிக்க முடியும். எல்லார் வீட்லேயும் பிரியாணி இலை இருக்கும். அந்த பிரியாணி இலையை முழுதாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அதில் க்ரீன் கலர் பெனில் 520741 அப்படிங்கிற நம்பரை அதில் எழுதிக்கோங்க. எழுதி உங்களுடைய பர்ஸ்லையோ உங்களுடைய பூஜை அறையிலையோ ஏதாவது சிறப்பாக நீங்கள் எந்த இடத்துல வச்சா உங்களுக்கு பண வளமை அதிகமாக வரும்னு நினைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் நம்பிக்கையோடு இதை வச்சு இதை செய்யுங்க. இந்த நம்பரை ரொம்ப நம்பிக்கையோடையும் பிரார்த்தனை பண்ணிட்டோம் சிறப்பாகவும் எழுதுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பண வளமை அதிகரிக்கும். மேசராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேசராசி நேயர்கள் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. இந்த மே மாத சிறப்பான மாதம் நமக்கு அட்சய திருதியை வருது. அந்த சமயம் உங்க வீட்டில் எல்லாருக்குமே பண வளமை அதிகரிக்கட்டும். யூனிவர்ஸ் பிரபஞ்சம் நமக்கான செய்தி என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். It is in giving that we receive. As we sow abundantly, we reap abundantly. This is the divine law. நம்ம யாருக்கும் எதை செஞ்சாலும் அது திரும்ப நமக்கு பல மடங்கு வரும். நீங்கள் மற்றவங்களுக்கு அன்பு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அன்பு கிடைக்கும். மற்றவங்களுக்கு பணம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் பணம் கிடைக்கும். மற்றவங்களுக்கு அறிவு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் அறிவு திரும்ப கிடைக்கும். அப்போது நம்ம எதை விதைச்சாலும் அதை திரும்பவும் நம்ம என்ன பண்ண முடியும்? நிறையா அறுவடை பண்ண முடியும். இது தெய்வீக திட்டம். எல்லாருக்குமே பண வளமை, வெற்றி, வாழ்க்கையில முன்னேற்றம் இது எல்லாத்துக்குமான மாதம் இந்த மாதம். அப்போ யாராக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளுடைய உழைப்பு, உயர்வு, முன்னேற்றம், பண வளமை இதை எதிர்பார்த்து ரொம்ப ஆர்வமா இருப்போம். எல்லாருக்குமே அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சி இருக்குது. இந்த யூனிவர்ஸ் திரும்ப திரும்ப நமக்கு நல்ல செய்தி தருது. அப்போ எல்லாருமே இந்த குபேர பட்டைய எழுதி உங்களுடைய வீட்டில் வச்சுக்கோங்க. இதில் நிறைய நம்பர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பிரியாணி இலையில நீங்கள் என்ன நம்பர் எழுதலாம் அப்படின்னா 8888 4 தடவை 8 வர மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. அதை உங்கள் பர்ஸில் இல்லாட்டி நிறைய பணம் வர்ற இடத்துல அந்த மாதிரியான இடத்துல நீங்கள் நிறையா வச்சுக்கோங்க. நம்பிக்கையோடு எழுதுங்க. மேசராசி நேயர்கள் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. நன்றி.